ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மென் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம பவர் ஆப் சீரீஸில் 7th சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம பிடிஎஃப் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்க்ரீன்ஸோ இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட்டையோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்டை நம்ம மெயில் அனுப்புறது எப்படி, அந்த நம்ம ஷேர் பாயிண்ட் லைப்ரரியில் எப்படி சேவ் பண்ணுறது, அதெல்லாம் இந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸ் பார்த்துருவோம். இது மைக்ரோசாஃப்டோட லேர்னிங் போர்ட்டலில் இருக்கிற டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் பிடிஎஃப் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடிஎஃப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்க்ரீனில் இருக்க ஒரு போர்ஷனையோ இல்லை ஒரு ஃபுல் ஸ்க்ரீனையோ நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஆப்ஜெக்டாக, அதாவது ஒரு பிடிஎஃப் பிளாக் கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாக் கண்டென்ட்டை நம்ம வந்து இமெயிலாவோ இல்லை ஒரு ஷேர் பாயிண்ட் லைப்ரரியிலையோ வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கேப்ஸில் பிடிஎஃப்னு ஓப்பன் பண்ணிட்டு தென் நம்ம டார்கெட் மெட்டீரியல், டார்கெட் ஸ்க்ரீனோட நேமை கொடுத்து ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். தென் அதுக்குள்ளார ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம அந்த பிடிஎஃப் பிளாபோட பேராமீட்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அதில் வந்து சைஸ், டிபிஐ, மார்ஜின், ஓரியன்டேஷன், எக்ஸ்பேண்டட் கண்டெய்னர்ஸ்னு ஒரு 5 பேராமீட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ ஸ்க்ரீன் நேம் கொடுத்தா கூட இது ஒர்க் ஆகிடும். பட் இந்த பேராமீட்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்துக்கலாம். ஸோ எப்போ நம்ம பிடிஎஃப்பை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் வந்து சைஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக அது வந்து லெட்டர் சைஸ், A4 சைஸ், A2 சைஸ் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து A4 சைஸ் அண்ட் லெட்டர் சைஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கனடா ரீஜன் செட் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து A4 இருக்கும். அண்ட் யூஎஸ் ரீஜன் செட் பண்ணியிருந்தோம்னா லெட்டர் ஃபார்மேட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தென் டிபிஐ கண்டென்ட். ஸோ அந்த ரெசல்யூஷனை வந்து 0 to 96 ஏதாவது ஒரு வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து டிபிஐயோட ரெசல்யூஷன் வந்து செட் பண்ண முடியும். அண்ட் மார்ஜின். ஸோ நம்ம எடுக்கிற அந்த பிடிஎஃப்க்கு மார்ஜின் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே செட் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து 0.5 இருக்கும். எல்லாம் டாப், ரைட், லெஃப்ட் எல்லா இடத்துலையும் வந்து 0.5 வந்து செட் ஆகிருக்கும். இதை வேணும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். தென் ஓரியன்டேஷன். ஸோ 2 ஓரியன்டேஷன் இருக்கும். ஒன்று போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். இது நமக்கு தெரியும். நம்ம கூகுள் க்ரோமில் வந்து ஏதாவது ஒரு பேஜோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டையோ நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணும்போது கூட நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது அதே போல தான் இது இங்கேயும் ஒர்க் ஆகும். தென் எக்ஸ்பேண்டட் கண்டெய்னர்ஸ். ஸோ எக்ஸ்பேண்டட் கண்டெய்னர்ஸ் எங்கே ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு பெரிய பேஜாக இருக்குதா, அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போ எக்ஸ்பேண்டட் கண்டெய்னர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸில் இருக்கும். நமக்கு அந்த ஃபுல் பேஜும் வேணும்னும் போது நம்ம அதை ட்ரூன்னு செட் பண்ண மட்டும் தான் வந்து ஃபுல் பேஜ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் வேணும்னா இந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்தா வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஜென்ரேட் ஆகிடும் பிடிஎஃபாக. தென் இங்கே சைஸ் A3ன்னு கொடுக்குறாங்க. இங்கே டிபிஐ, மார்ஜின், ஓரியன்டேஷன் செட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கண்டெய்னர்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைவாக ஒரு டெமோ பார்த்துடலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஆப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பில் ஒரு டாப் ரிப்பன், ஒரு லெஃப்ட் நேவிகேஷன் அண்ட் சில கண்டென்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம இப்போ வந்து பிடிஎஃபாக வந்து எப்படி கன்வெர்ட். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு பிடிஎஃப் ஐக்கான் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஏதாவது ஒரு பட்டனோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஐக்கான் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் தான். ஸோ அதோட ஆன் கிளிக்கில் நம்ம வந்து பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பட்டனோட ஆன் செலக்டில் போயிட்டு நம்ம பிடிஎஃப் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக எந்த அப்ளிகேஷன்லையும் வந்து பிடிஎஃப் ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர். ஸோ செட்டிங்ஸில் அப்கமிங் ஃபீச்சர்ஸில் போயிட்டு பிடிஎஃப் சர்ச் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டா போதும். தென் ஒரு தடவை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐக்கானோட ஆன் செலக்டில் நம்ம சின்டாக்ஸில் பார்த்த மாதிரி பிடிஎஃப்னு கொடுத்துட்டு டார்கெட் வந்து நான் என்னோட ஸ்க்ரீன் நேம் வந்து ஹோமை கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி நான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் ஜென்ரேட் ஆன பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது ஸ்க்ரீனில் இன்சர்ட்டில் பிடிஎஃப் வியூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர் தான். நம்ம இந்த பிடிஎஃப் ஆன் பண்ண உடனே இதுவும் எனேபிள் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வியூ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஜென்ரேட் பண்ணி வர இந்த அவுட்புட்டை இந்த பிடிஎஃப் வியூவரில்
இந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்க இந்த சாம்பிள் பிடிஎஃப் எடுத்துட்டு நாம அந்த பிளாப் கண்டென்ட் இங்கே ஆட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் பிடிஎஃப்பும் வந்து டேட்டா டைப் வந்து பிளாப் தான். நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிற பிடிஎஃப்பும் வந்து பிளாப்ன்ற டேட்டா டைப்பில் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜென்ரேட் ஆகிற பிடிஎஃப்பை ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நம்மளோட நியூ பேஜுக்கு நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிட்டு நம்ம ஜென்ரேட் ஆன பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நமக்கு ஷோ பண்ணி காட்டுற மாதிரி செட் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் வியூவரில் சாம்பிள் பிடிஎஃப் எடுத்துட்டு மை பிடிஎஃப் டாக்குன்ற என்னோட வேரியபிளை ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூல், இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வியூவருக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண இந்த பிடிஎஃப் பிளாப் கண்டென்ட் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட இந்த பிடிஎஃப் ஃபங்க்ஷனோட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த சைஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ A3 சைஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதை அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைஸ் A3, சம் எரர் காட்டுது. ஸோ எப்போ எரர் காட்டாலும் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ இது வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ். ஸோ நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம பேராமீட்டர் ஃபங்க்ஷனில் எப்போ பாஸ் பண்ணாலும் வந்து கர்லி பிரேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கர்லி பிரேஸ் தான் வந்து ஒரு ரெக்கார்ட் ஃபீச்சரை வந்து அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறது. The option size must be a paper size. Hope it should work. ஸோ இப்போ ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு சைஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் ஆக்சுவலி இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போது A4 சைஸ் செட் பண்ணி பார்ப்போம். மேபி இந்த வியூவரோட டிஃப்ரென்ஸ்னால நமக்கு தெரியல, பட் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதெல்லாம் செட் பண்ணி பார்க்கலாம். மார்ஜின் அண்ட் லேண்ட்ஸ்கேப் டிபி இதெல்லாம் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து சைஸ், டிபிஐ, மார்ஜின், ஓரியன்டேஷன் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்ஜினோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மார்ஜின் சைஸும் இப்பவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது இன்னுமே கூட இன்க்ரீஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 25 mm வந்து நான் வந்து ஒரு 55 mm கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஃபீச்சரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மார்ஜினே தேவையில்லை, ஃபுல் பேஜுக்கு வந்து கண்டென்ட் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் 5 mm கொடுத்தா போதும். இப்போ நமக்கு ரொம்ப நீட்டாக மார்ஜின் ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் கிடைக்கும். கூல். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ ஜென்ரேட் பண்ண பிடிஎஃப்பை நான் வந்து ஒரு மேனேஜருக்கோ இல்லை வேற ஒரு நியூ மெம்பருக்கோ அதை வந்து மெயிலில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ மெயில் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டாபேஸில் ஆஃபீஸ் 365 அவுட்லுக்ன்றதை ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துங்க. இல்லைனா இதை நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எப்படி மெயில் சென்ட் பண்ணுறது பவர் ஆப்ஸ்லேருந்து, அண்ட் நம்ம வந்து எப்படி ஒரு நமக்கு தேவையான மாதிரி கஸ்டம் அவுட்லுக் ஆப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பவர் ஆப்ஸோட ப்ரீவியஸ் செஷனில் இருக்குது. ஸோ அதனோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பட்டனோட நேமை வந்து சென்ட் மெயில்னு மாற்றிக்கலாம்.
ஸோ இந்த பட்டனோட ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் ஆஃபீஸ் 365 அவுட்லுக் சென்ட் மெயில் வெர்ஷன் 2ன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூ அட்ரஸில் இப்போதைக்கு நான் எனக்கு நானே மெயில் அனுப்பிக்கிறேன். ஸோ user.email கொடுக்கலாம். தென் சப்ஜெக்டில் வந்து பிடிஎஃப் டெஸ்ட்னு கொடுக்குறேன். பாடியிலையும் வந்து மை நியூ பிடிஎஃப் டாக். ஸோ இதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா அட்டாச்மெண்ட்ஸில் தான் வந்து நம்ம ஜென்ரேட் ஆன இந்த பிடிஎஃபை வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் அட்டாச்மெண்ட்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் இமெயிலில் போகிறதுக்கு ரெண்டு முக்கியமான பேராமீட்டர்ஸ் நமக்கு வந்து தேவை. ஸோ அந்த ரெண்டு முக்கியமான பேராமீட்டர்ஸ் தான் இந்த டாக்குமெண்ட்டோட நேம் அண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த கண்டென்ட். நமக்கு வந்து ஒரு பிளாப் டேட்டா டைப்பில் ரிசல்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட். ஸோ அதை வந்து நம்ம கண்டென்ட் பைட்ஸ் மூலயமா அனுப்பணும். ஸோ இந்த கண்டென்ட் பைட்ஸ் அண்ட் நேம்ன்ற இந்த ரெண்டு பேராமீட்டரை இந்த அட்டாச்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம பாஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு இமெயிலில் ஒரு ப்ராப்பரான ஒரு அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்டாக நமக்கு வந்து அவுட்புட்காக கிடைக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸை இப்போ நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணி அனுப்பலாம். ஸோ அந்த நேம் அண்ட் கண்டென்ட் பைட்ஸ் இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுவோம். ஸோ நேம் அண்ட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் அனுப்பணும். ஓகே, அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டாக்குமெண்ட்டோட நேம் கொடுக்கும்போது அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். அது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ன்றதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலனா நமக்கு அட்டாச்மெண்ட்டில் ஃபைல் இருக்கும், பட் ஃபைலை வந்து நம்ம எந்த அப்ளிகேஷன் வச்சு ஓப்பன் பண்ணுறோன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஃபைல் மேபி கரப்டான ஃபைல் மாதிரி காட்டும். ஸோ நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி அது ஒரு வேரியபிள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேரியபிளை இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். பிடிஎஃப் டாக். ஓகே, ஸோ இப்போ எந்த எரரும் இல்லாமல் நம்மளோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை ஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸ் 365 அவுட்லுக் டாட் சென்ட் இமெயில் வெர்ஷன் 2 ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டூ அட்ரஸ் கொடுக்குறோம், தென் சப்ஜெக்ட், தென் பாடி. இது வரைக்கும் ஈஸி. தென் அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்ஸை ஒரு ரெக்கார்டாக பாஸ் பண்ணுறோம். தென் அட்டாச்மெண்ட்ஸ்குள்ளே ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த நேம் அண்ட் கண்டென்ட் பைட்ஸ்ன்ற இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸோட இந்த அட்டாச்மெண்ட்ஸே வந்து ஒரு ரெக்கார்டாக இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சென்ட் இமெயில் கிளிக் பண்ணுறேன், லோட் ஆகுது. ஓகே, இப்போ மெயில் சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவுட்லுக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் அந்த மெயில் பிடிஎஃப் டெஸ்ட். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. எஸ், அட்டாச்மெண்ட் லோட் ஆகிடுச்சு. ஸோ ஹோம் பேஜ் டாட் பிடிஎஃப் நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா? ஸோ சேம் ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகுது. நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஃபைல் அங்கே ஜென்ரேட் ஆச்சோ அது இங்கே வந்திருக்கு. இது நம்ம இங்கே வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். கூல். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பவர் ஆப்ஸில் வந்து எங்கே வந்து எந்த ஸ்க்ரீன்ஸை வேணாலும் எந்த கண்டென்ட்ஸை வேணாலும் நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி யாருக்கு வேணாலும் வந்து மெயில் மூலயமா நம்ம அதை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜென்ரேட் ஆன கண்டென்ட்டை எப்படி ஷேர் பாயிண்டில் சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வரப்போகிற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மென்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்க்குறேன். பாய் பாய்.